உலக நாடுகள் அனைத்தும் அமைதியைத்தான் விரும்புகின்றன. அமைதியை விரும்புகின்ற காரணத்தால் தான் அணு ஆயுதங்களை அவை உற்பத்தி செய்கின்றன. அமைதியை நிலைநாட்ட அணு ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன. இம்சைப்படுத்துவதன் மூலமே அகிம்சை சாத்தியமாகும் என்று பல நாடுகளின் நம்பிக்கையாகவே இருக்கிறது. குற்றவாளிகளை கடுமையாக தண்டிப்பதன் மூலம்தான் குற்றங்களின் கடுமை குறைக்கப்படும் என்று பல நாடுகளும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. ஒருவன் குற்றம் செய்ய பயப்பட வேண்டும் என்று பல நாடுகளும் விரும்பிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒருவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்று நம்முடைய பாரத திருநாட்டின் விருப்பமாக இருக்கிறது. பாரத மண்ணிற்கே உரிய மகத்தான முழு முதலீடாக கருதப்படும் ஞானத்தை மட்டுமே முழு முதலீடாக வைத்து செய்யப்பட்டதுதான் நம்முடைய இந்திய சுதந்திர போராட்டம். இந்த இந்திய சுதந்திர போராட்டம் இன்றல்ல, நேற்றல்ல, என்றுமே இந்த உலகிற்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கிறது. இதற்கு காரணம் அகிம்சையும் சத்தியாகிரகமும் கொண்ட அந்த வழிப்பாதையிலே நடந்து சென்று நாம் வாங்கிய இந்த சுதந்திரம் தான். இந்த சுவடுகள் ஈடு இணையற்றவை, பின்பற்றத்தக்கவை. இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பும் சாராம்சமும் அதுதான், இந்திய சுதந்திரத்தின் இணையற்ற சுவடுகள். இந்தியர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று வரை பெருமைப்படுவதற்கான மிக முக்கியமான அம்சம் நாம் கையிலே எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் ஒன்றுதான். நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவதற்காக தன் வாழ்வையே ஒரு வேள்வியாக மாற்றிக்கொண்ட அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை என்கிற ஆயுதத்தைத்தான் தன் கையிலே எடுத்தார். அந்த அகிம்சையின் மூலமாகத்தான் இந்த நாட்டிற்கு விடுதலையை அவர் தேடி கொடுத்தார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய சகலவிதமான ஆணவங்களின் இலக்கணமாக திகழ்ந்தவர் சர்ச்சில். நாடு விடுதலை பெற்ற பிறகு அதை தாங்க முடியாத நிலையில் சர்ச்சில் சொன்ன வாக்குமூலத்தை தான் இப்பொழுது நாம் மீண்டும் நினைந்து பார்க்க வேண்டும். சர்ச்சில் சொன்னார், நாம் இந்தியாவிடம் தோற்றுவிட்டோம், இழக்கக்கூடாத இந்தியாவை நாம் இழந்து விட்டோம். இதற்கு காரணம் வேறொன்றும் இல்லை, காந்தியடிகள் ஒருவர்தான் இதற்கு காரணம். காந்தியடிகளிடம் நாம் தோற்று போய்விட்டோம் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன் தோற்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது. காந்தியடிகளின் தலைமையில் வந்த பரிவாரம் பீரங்கிகளோடு நின்றிருந்தால் நாம் நம்மிடம் உள்ள வலிமை வாய்ந்த பீரங்கிகளை வைத்து அவர்களை வென்றிருக்க முடியும். எந்த ஆயுதத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வந்து நம் எதிரே நின்றிருந்தாலும் அவர்களை எளிதாக நம்மாலே வீழ்த்தி இருக்க முடியும். ஆனால் உலகம் இதுவரை கண்டிராத ஒரு வித்தியாசமான ஆயுதத்தை கையில் ஏந்தியபடி காந்தி வந்து நின்றார். அதுதான் அகிம்சை என்கிற ஆயுதம். அந்த ஆயுதத்தின் கூர் மழுங்குகிறார் போல் அவரை தோற்கடிப்பதற்கு நம்மிடம் எந்த ஆயுதமும் இல்லாத நிலையிலேதான் நாம் இந்தியாவை பறிகொடுக்க வேண்டி இருந்தது என்று சொன்னார் சர்ச்சில். இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது மகாத்மா காந்தி உருவாக்கிய அகிம்சை நெறி. சத்தியாகிரக போராட்டங்களின் வழியாக இந்தியாவில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட நிகழ்ச்சிகளைப் போல வேறு எந்த நாட்டிலையும் சுதந்திர போராட்டத்துக்காக மக்கள் இவ்வளவு சாத்வீகமாக போராடினதில்லை. அகிம்சையை ஒரு அறநெறியை ஒரு போராட்ட வடிவமாக மாற்றினவர் காந்தி. இந்த வடிவத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுவதும் அவருக்கு உடனிருந்து சுதந்திர போரில் பங்கேற்றாங்க. எப்படி இந்த விஷயம் அவருக்கு தொடங்கியது? மகாத்மா காந்தி ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தார், இனி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஒத்துழைப்பு நல்கக்கூடாது, அவர்களோடு இணைந்து நாம் செயல்படக்கூடாது, அவர்களுக்கு எதிரான நேரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு. அப்படி உருவானது தான் சட்ட மறுப்பு இயக்கம். இந்த சட்ட மறுப்பு இயக்கம்ங்கிறதுனா என்னென்னா, வரி கொடுக்க மாட்டாங்க. இந்த வரி கொடாமை அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஒரு 100 வருடத்துக்கு முன்பே இதே போல் தோரு அப்படிங்கிற ஒரு இயற்கையியலாளர் செய்தார். அவரை ஒரு முன்மாதிரியாக வச்சுட்டு தான் காந்தி இதே போல் ஒரு சட்ட மறுப்பு வரி கொடாமை இயக்கத்தை உருவாக்கினார். இன்னொன்று, பிரிட்டிஷ்காரங்களோட எந்த விதத்திலையும் நாம் நேரடியாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு அவர்களோடு இருக்கக்கூடிய உறவை துண்டிப்பதும் விதமாக அதே நேரத்தில் சாத்வீகமான வழியில் ஒரு சட்ட மறுப்பு இயக்கங்களை தொடங்கினாங்க. இப்படி ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்பு, ஒரு வகையில் சொல்கிறதா இருந்தால் அவர்களுடைய செயலில் படாமல் தடுக்கிற முடக்கிற
ஒரு செயலின் வழியாகவே இந்தியா முழுவதும் ஒரு சுதந்திர எழுச்சியை காந்தி உருவாக்கினார். இந்த சட்ட மறுப்பு இயக்கம் ஒவ்வொரு மாநிலமாக வந்து தமிழகத்திலேயுமே அதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருந்தது. மக்கள் நேரடியாக பங்கு பெற்றாங்க, வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இதனால் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய அடக்குமுறை கூட வந்தது. அதை தாண்டி அகிம்சை நெறிங்கிறது இந்தியாவுக்கு சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான வழிமுறை. அதுதான் இந்த சுதந்திர போரினுடைய தனித்துவம்னு சொல்லுவேன். நம்முடைய தமிழகத்தில் சுதந்திர போரில் பங்கு கொண்ட தியாகிகளை பற்றி பலருக்கும் தெரியும். ஆனால் சுதந்திர போரில் பங்கு கொள்ளாமல் உண்மையிலேயே சுதந்திரத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த தியாகிகளின் மனைவி பற்றி தெரிந்தவர்கள் மிக குறைவு. சுதந்திர போராட்ட வரலாற்றில் திருப்பூர் குமரனுடைய தியாகம் பதிவாகி இருக்கிறது. 22 வயதில் திருப்பூர் குமரன் காலமாகிவிட்டான். அவன் காலமாகிற போது அவனுடைய மனைவி ராமாயி அம்மாளுக்கு 12.5 வயது, பருவமடையாத சிறுமி அவள். அப்போதே அவளுக்கு வெள்ளைச்சேலை கொடுக்கப்பட்டது. ராமாயி அம்மாள் அந்த வெள்ளைச்சேலையை அணிந்து 90 வயதுக்கு மேல் வாழ்ந்தார் என்பதுதான் வரலாற்றில் பதிவாகியுள்ள ஒரு துயரமான செய்தி. மிக நீண்ட நெடிய ஆயுள். அந்த ஆயுளை தொடக்க காலத்தில் வறுமையுடனும் பிறகு மெல்ல மெல்ல பொருளாதார வறுமையிலிருந்து விடுபட்டும் அவர் கழிக்க வேண்டியிருந்தது. திருப்பூர் குமரன் கையில் கொடியை எடுத்துக்கொண்டு சுதந்திர போராட்ட ஊர்வலத்தில் கலந்து கொண்டான். அப்போது அவனுடன் கலந்து கொண்டவர்களில் சுந்தரம் என்கிற ஒரு பிரமுகர், நம்மிடையே வாழ்ந்து வரும் கு. ராஜவேலு என்கிற தமிழ் அறிஞருடைய நண்பர். அவரை காவல்துறையினர் இந்த லத்தி கம்பால் அடித்தார்கள். அவருடைய காதுகள் முழுமையாக செவிடாயின. காது கேட்கும் அந்த ஆற்றலை அவர் நிரந்தரமாக இழந்து விட்டார். அதுபோலவே திருப்பூர் குமரனுடைய தலையில் லத்தி கம்பால் ஓங்கி காவல்துறையினர் அடித்த போது 2.5 சென்டிமீட்டர் மண்டையோட்டு சில் உள்ளே பாய்ந்து மயக்கமுற்று கீழே விழுந்தான். 2 நாட்கள் மருத்துவமனையில் அல்லாடினான். அவனுக்கு ரங்கநாதன் என்கிற மருத்துவர் மருத்துவம் பார்த்தார். ஆனால் அவன் பிழைக்கவில்லை. மரண ஊர்வலத்தில் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் அன்று மக்கள் கலந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் ஆங்கிலேயரை பற்றிய அச்சம். அப்படியாக கொடிகாத்த குமரனுடைய வாழ்வு முடிவடைந்தது. அவனுக்கு தியாகி என்ற புகழ் கிடைத்தது. ஆனால் ராமாயி அம்மாள், அவளுடைய நிலை என்ன, பிறகு என்ன ஆயிற்று என்று பலரும் அறியவில்லை. அவர் மிகுந்த பொருளாதார வறட்சியோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய தொடக்க காலத்தில் சமூக ரீதியாக ஒரு பெரிய மரியாதை அவருக்கு இல்லாமல் இருந்தது. திருப்பூர் குமரன் காலமாகி ஓராண்டு கழித்து ஒரு முறை மகாத்மா காந்தி திருப்பூருக்கு விஜயம் செய்த போது குமரனின் மனைவியை பார்க்க வேண்டும் என்று கேட்டு அந்த வீட்டிற்கு விஜயம் செய்து அந்த அம்மையாருக்கு ஆறுதல் கூறிவிட்டு திரும்பினார். காந்தி வந்து பார்த்த பெருமாட்டி என்கிற ஒரு கௌரவம் கிட்டிய பிறகுதான் பொதுமக்கள் அவரை மதிக்க தொடங்கினார்கள். குடியரசு தின விழாக்கள், சுதந்திர தின விழாக்களுக்கு கொடியேற்றுவதற்கு அந்த அம்மையாரை அழைப்பதுண்டு. தியாகிகள் செய்த தியாகங்கள், நேரடியான தியாகங்கள் மக்களுக்கு தெரிகின்றன. தியாகிகளின் மனைவி செய்த தியாகங்கள், முழுமையாக அர்ப்பணிப்போடு செய்த தியாகங்கள், மறைமுகமான தியாகங்கள், தியாகிகள் செய்த தியாகங்களை விடவும் அவரது மனைவி செய்த தியாகங்கள் இன்னும் பலமானவை, வலிவானவை. உண்மையில் கொடியேற்றுகிற பொழுது நாம் கொடிக்கயிறை பிடித்து ஏற்றுகிறோம் இல்லையா? அந்த கொடிக்கயிறு ஏராளமான தியாகியருடைய மனைவியின் தாலிக்கயிற்றிலிருந்து செய்யப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். கொடியேற்றும் பொழுது கீழே உதிர்ந்து விழுகிற மலர்களெல்லாம் தியாகிகளுடைய மனைவியின் கூந்தலிலிருந்து நிரந்தரமாக உதிர்ந்த மலர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துகிற போது கூடவே தியாகிகளின் மனைவியும் நினைத்து மனப்பூர்வமான அஞ்சலி செலுத்த வேண்டும். விடுதலை போராட்டத்திற்கு ஆரம்பத்தில் ஒரு சக்தி வாய்ந்த நிறுவனமாக தோற்றுவிக்கப்பட்ட அகில இந்திய காங்கிரசினுடைய தோற்றத்தில் தமிழகத்தின் பங்களிப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு முன்பு தமிழகத்தில் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் என்ற அமைப்பு இருந்தது. சென்னை மகாஜனசபை இருந்தது. இருந்தாலும் கூட அகில இந்திய அடிப்படையில் ஒரு இந்திய தேசிய இயக்கம் தோன்றுவதற்கு தமிழகத்தில் இருந்த மகாஜனசபையும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனும் இந்து பத்திரிகையும் பாடுபட்டது. ஆகவே ஹியூமே இதை பதிவு செய்திருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காங்கிரஸ் 1885 பம்பாயில் கூடியது. அடுத்த கூட்டம் 1886 கல்கத்தாவில் கூடியது. சென்னையில் கூடிய 1887 காங்கிரஸில் தான் காங்கிரஸ் மக்கள் பெருந்திருளை நோக்கி செல்ல வேண்டும் என்ற முதல் முயற்சி எடுக்கப்பட்டது. இதற்காகவே காங்கிரஸ் வினாவிடை என்ற நூலை
முடும்பை வீரராகவாச்சாரி எழுதினார். அதில் மிக தெளிவாக சொல்கின்றார்கள். காங்கிரஸ் வினாவிடை என்று சொல்லும் பொழுதுக்கு அதுக்கு துணை தலைப்பு தான் முக்கியங்க. காங்கிரஸ் வினாவிடை அல்லது இத்தேசத்தில் கூடி வரும் மகாஜன சபையின் சரித்திரம்னு சொல்கிறார் பாருங்க. அதில் ஆச்சரியம் என்னென்ன, காங்கிரஸ் தோண்டி 2 ஆண்டுகளுக்கு கடந்த பிறகு 3ஆம் ஆண்டிலேயே அந்த இயக்கத்திற்கு ஒரு வரலாறு எழுத வேண்டும் என்ற எண்ணமும் அதனுடைய படைப்பும் தமிழகத்தில் தான் முதலில் நிகழ்ந்தது. இந்திய சுதந்திரத்தின் இணையற்ற பயணத்தில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடர்ந்து பயணிக்கலாம்.